வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநிலம் ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. 6 பயணிகள் உயிரிழப்பு, 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம். 11 ஆசிரியர் சங்கங்கள் இணைந்து போராட்டம் அறிவிப்பு. அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நிலையில் வர மறுப்பு. கண் துடைப்புக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி பேட்டி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடிக்கும் போரில் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல். காசாவில் மட்டும் 1500 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரட்சை. லக்னோவில் உள்ள ஏகனா மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு போட்டி. இனி விரிவான செய்திகள். நீலகிரி வரையாடு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு மாநில விலங்கான வரையாடு அழிந்து வரும் உயிரினமாக இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வரையாடு இனத்தை பாதுகாக்கவும் அதன் வாழ்விடங்களை மேம்படுத்தவும் நாட்டிலேயே முதன்முறையாக நீலகிரி வரையாடு திட்டத்தை ரூபாய் 25.14 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இன்று வனத்துறை சார்பில் தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீலகிரி வரையாடு திட்டத்தை தொடங்கி வைக்கவுள்ளார். கொடநாடு கொள்ளை வழக்கில் விசாரணை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொடநாடு வழக்கு தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எம்எல்ஏ வைத்திலிங்கம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த வழக்கில் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை பெற்றுத் தருவது உறுதி என கூறினார். மாண்புமிகு உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் கொடநாடு பிரச்சனையை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். அது சிபிசிஐடி வழக்கில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக இந்த சிபிசிஐடி வழக்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அது விசாரிக்க தொடங்கியிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு பிரிவு மூலம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணையுடைய முன்னேற்றம் குறித்து தற்போதைய இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றியெல்லாம் அந்த அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. எனவே இந்த வழக்கில் யார் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது மிக விரைவில் வரப்போகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துள்ளேன். 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம் பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தமிழின் நிலை குறித்து ஆராய்தல், விவாதித்தல், புதிய சிந்தனைகளை உருவாக்குதல், இளம் திறமைகளை அடையாளம் காணுதல் உள்ளிட்ட இலக்குகளுடன் பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறை இயக்குநர்களுடன் ஆசிரியர் சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் திட்டமிட்டபடி 13ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். எம்எஸ் இணையதள பணிகளிலிருந்து ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும், எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 13ஆம் தேதி சென்னை டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடைபெறும் என தொடக்கக் கல்வித்துறையைச் சேர்ந்த 11 ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்திருந்தன. அந்த சங்கங்களின் நிர்வாகிகளுடன் கல்வித்துறை இயக்குநர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு மிக தெளிவாக தெரிவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் வரும் 14ஆம் தேதி திமுக மகளிரணி மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கனிமொழி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களை ஏமாற்றுவதற்காக கண் துடைப்புக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றார். இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்ற கனிமொழி, மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்று கூறினார். வரும் 14ஆம் தேதி திமுக மகளிரணி நடத்தும் மகளிர் உரிமை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சோனியா காந்தி பங்கேற்கிறார். சென்னை வரும் சோனியா காந்திக்கு விமான நிலையத்திலிருந்து வழிநெடுக்கிலும் பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பது பாஜகவின் நோக்கமல்ல என தெரிவித்தார். இங்கே திமுகவையும் அங்கே காங்கிரஸையும் துன்புறுத்த வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை என புகார் கூறினார்.
லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் அக்டோபர் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. முதல் 6 நாட்கள் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் டிக்கெட் முன்பதிவு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி லியோ திரைப்படத்தின் திரையரங்கு மற்றும் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு வரும் 15ஆம் தேதி காலை தொடங்க உள்ளது. லண்டனில் கடந்த செப்டம்பர் மாதமே டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படத்தை வரும் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தினசரி 5 காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் அக்டோபர் 19ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. பட தயாரிப்பு குழு சார்பில் நள்ளிரவு, அதிகாலை சிறப்பு காட்சிகள் திரையிட தமிழக அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. இதையடுத்து அக்டோபர் 19 முதல் 24ஆம் தேதி வரை தினசரி 5 காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. லியோ திரைப்படத்தில் நடன கலைஞர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை என சிலர் தவறான தகவல்களை பரப்புவதாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் R.K. செல்வமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊதியம் பிளஸ் பேட்டா கன்வெயன்ஸ் உட்பட ஒரு நடன கலைஞருக்கு நாள் ஒன்றுக்கு 1750 ரூபாய் வீதம் 6 நாட்களுக்கு 10,500 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன்படி மொத்த கலைஞர்களுக்கும் 94,60,500 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் 16 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்தும் பணியிடம் ஒதுக்கியும் தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. குறிப்பாக A.R. ரஹ்மான் இசை நிகழ்ச்சி குளறுபடி விவகாரத்தில் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த தீபா சத்யன் DGP அலுவலக SP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்ட விவகாரத்தில் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த திஷா மிட்டல் சென்னை தொழில்நுட்ப சேவைகள் பிரிவுக்கு DIG-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். சிவில் சப்ளை CID பிரிவு DGP வன்னிய பெருமாள் ஊர்காவல் படை DGP-யாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 9 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. செங்கல்பட்டு துணை ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி தூத்துக்குடி ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் இணை நிர்வாக இயக்குநராக இருந்த தங்கவேல் கரூர் மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கரூர் ஆட்சியராக இருந்த பிரபுசங்கர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஆணையராக சுந்தரவள்ளியும், தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் ஆணையராக வீரராகவ ராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி பட்டாசு கடை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி நவீன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு வேலை பார்த்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 14 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் கடை உரிமையாளர் நவீன் உட்பட 7 பேர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதான தினேஷ்குமார் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனால் பலி எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. ஹொசூர் அருகே பட்டாசு கடை வெடி விபத்தில் கர்நாடக மாநில வருவாய்த்துறை அதிகாரிகள் 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கடந்த 7ஆம் தேதி நவீன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 15 பேர் உயிரிழந்தனர். விசாரணையில் பட்டாசு கடைக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடுகள் நடந்துள்ளது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநில ஆனேக்கல் முன்னாள் தாசில்தார் சசிதர் மாடியில், அத்திப்பள்ளி துணை தாசில்தார் ஸ்ரீதர் உட்பட 4 பேரை அம்மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்துள்ளது. அரியலூர் வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்தது. அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் நடந்த வெடி விபத்தில் 11 பேர் பலியான நிலையில் படுகாயமடைந்த 7 பேர் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுந்தர் என்பவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக இளைய பாரதம் என்ற தன்னாட்சி அமைப்பு உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இளைஞர் மேம்பாடு மற்றும் இளைஞர்கள் தலைமை தாங்கும் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ஒரு பரந்த நடைமுறையாக செயல்பட தன்னாட்சி அமைப்பான மேரா யுவ பாரத் எனும் எனது இளைய பாரதம் என்ற அமைப்பை நிறுவ ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் மேம்பாட்டிற்கான முழு அரசு தளமாக மாற்றுவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இதன் மூலம் அனுபவ கற்றல் மூலம் திறன் ஆளுமையை மேம்படுத்துதல், இளைஞர்களை சமூக தலைவர்களாக மாற்ற வகை செய்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு தீயணைப்புத் துறையின் செயல்பாடுகள் தொடர்பான இந்திய தணிக்கைத்துறை தலைவரின் அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் 26 மாவட்டங்கள் தீத்தடுப்பு குழுக்கள் இல்லாமல் இயங்கி வருகின்றன என்றும், தீயணைப்புத் துறையில் அதிக எண்ணிக்கையில் காலி இடங்கள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தளவாடங்களுக்கு கடுமையான பற்றாக்குறை இருந்த போதிலும் கொள்முதல் செய்ய வழங்கப்பட்ட நிதியில் 55 விழுக்காடு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரபல தொலைக்காட்சி தொடரான நாகினியில் நடித்த நடிகை மதுரா நாயக்கின் சகோதரியும் சகோதரியின் கணவரும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் உயிரிழந்ததாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. தங்கள் குழந்தைகள் கண்முன்னே இருவரும் கொல்லப்பட்டதாக மதுரா நாயக் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த யூதரான தாங்கள் இந்தியாவில் மொத்தமே 3000 பேரே உள்ள நிலையில் தற்போது அதிலும் இருவரை இழந்துவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தொல்லை கொடுப்பதே பாஜகவின் நோக்கம் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏ அமனுல்லா கான் வீட்டில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் மீது பதியப்பட்ட 170 வழக்குகளில் 140 தங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மணிஷ் சிசோடியா மீதான வழக்கு ஒட்டுமொத்தமாக போலியானது என குற்றம் சாட்டினார். ஊழலை ஒழிப்பது பாஜகவின் நோக்கம் அல்ல என்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தொல்லை கொடுப்பதுதான் அவர்களின் உண்மையான நோக்கம் என்றும் அவர் கடுமையாக சாடினார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகனான நாரா லோகேஷ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாரா லோகேஷ் சந்திரபாபு நாயுடுவை பழிவாங்குவதற்காக மாநில அரசு நிர்வாகத்தை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தவறாக பயன்படுத்தி வருவது குறித்தும் சந்திரபாபு நாயுடுவுக்கு சிறையில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்தும் அமித் ஷாவிடம் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார். ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தல் தேதியை நவம்பர் 23க்கு பதில் 25ஆம் தேதிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது. ஏற்கனவே அறிவித்திருந்த நவம்பர் 23ஆம் தேதி தேவ உதானி ஏகாதசி என்பதால் அன்றைய தினம் ஏராளமான திருமணங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேறு தேதிக்கு வாக்குப்பதிவை மாற்ற வேண்டும் என பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்றுக்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையம் நவம்பர் 25ஆம் தேதிக்கு வாக்குப்பதிவை மாற்றி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் அஜய் திட்டத்தை இந்தியா தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினரிடையே போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இஸ்ரேலில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்பதற்காக ஆபரேஷன் அஜய் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்பும் இந்தியர்களுக்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவர்களுக்காக சிறப்பு விமானங்களும் மற்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டியில் ஆப்கானிஸ்தானை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய ஆப்கானிஸ்தான் 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்கள் சேர்த்தது. பின்னர் ஆடிய இந்திய அணி 35வது ஓவரிலேயே 2 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டியது. இதனையடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. பீகாரில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். டெல்லியிலிருந்து கவுஹாத்திக்கு சென்று கொண்டிருந்த நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு 9:35 மணியளவில் பீகார் மாநிலம் ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது விபத்திற்குள்ளானது. மொத்தமாக 21 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் அதில் பயணித்த 6 பயணிகள் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பாலஸ்தீன இஸ்ரேல் மோதலில் இதுவரை 3000த்திற்கும் அதிகமானோர் மரணமடைந்துள்ளனர். காசா மற்றும் மேற்கு கரையில் 1500 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டுள்ள நிலையில் சுமார் 4630 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதே சமயம் இஸ்ரேலில் 1200 பேர் பலியாகியுள்ள நிலையில் 2900 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1,87,518 பேர் காசாவில் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 1,37,500 பேர் காசாவில் உள்ள ஐநா பள்ளிகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஆடவர் கிரிக்கெட் பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் முதலிடத்தில் நீடிக்கிறார். 835 புள்ளிகளுடன் அவர் முதலிடம் வகிக்கிறார். இந்திய வீரர் சுப்மன் கில் 830 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும், தென்னாப்பிரிக்க வீரர் டுசன் 3ஆம் இடத்திலும் நீடிக்கின்றனர். விராட் கோலி ஒரு இடம் முன்னேறி 7ஆம் இடத்தில் உள்ளார். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு இடம் சரிந்து 11வது இடத்தில் உள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருப்பதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் கிடைத்த வாய்ப்பை ஆஸ்திரேலியா பயன்படுத்திக் கொள்ளவில்லை என கூறியுள்ள பாண்டிங், வேறு ஸ்பின்னர்கள் இல்லாததால் ஆடம் சாம்பா சிறப்பாக செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணி வலுவான மற்றும் திறமையான அணி என்றும் பாண்டிங் பேசியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் மாநிலம் ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. 6 பயணிகள் உயிரிழப்பு, 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம். 11 ஆசிரியர் சங்கங்கள் இணைந்து போராட்டம் அறிவிப்பு. அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நிலையில் வர மறுப்பு.
கண் துடைப்புக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி பேட்டி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடிக்கும் போரில் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல். காசாவில் மட்டும் 1500 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரட்சை. லக்னோவில் உள்ள ஏகனா மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு போட்டி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.